தற்பொழுது நாங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் முறையில் எவ்வாறு சுருக்கலாம் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். உயர்தர பரீட்சையிலே கட்டமைப்பு வினா பகுதியில் அல்லது பகுதி 2B அதாவது கட்டுரை வினா பகுதியில் சில வேளைகளில் எண்முறைமையிலிருந்து வினாக்கள் வரலாம். அந்த வகையில் இரண்டின் நிரப்பி வடிவில் எவ்வாறு சுருக்குவது என்று சொல்லி இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக ஒரு கணக்கை நாங்கள் பார்ப்போம். அதாவது 106 45 ரைட். இது தசம எண் முறையில் இருக்குது. 106 45 கழிப்படுகின்றது. இப்போ இதை வினாவில் கேட்பார்கள். இரண்டு நிரப்பி முறை மூலம் சுருக்க சொல்லி. பொதுவாக பார்த்தமாக இருந்தால் நம்முடைய கணினியை எல்லாம் 64 பிட்களை பயன்படுத்தி இயங்குகின்றது. இருந்தாலும் பரீட்சையில் நாங்கள் 64 பிட்களை வச்சுக்கொண்டு வினாக்களை கையாள்வது சற்று கடினமான ஒரு விடயம் ரைட். அதனால் பொதுவாக வினாவை வினாவும் போது அவர்கள் 8 பிட்களை பயன்படுத்துமாறு வழக்கமாக கேட்பதுண்டு. ஒரு வேளைகளில் அது 16 பிட்டாக கூட மாற்றப்படலாம் ரைட். இன்றைய இந்த பகுதியில் நாங்கள் 8 பிட்களை பயன்படுத்தி இந்த வினாவுக்கான விடையை அணுகுவோம் ரைட். முதலில் இங்கே தரப்பட்டுள்ள இந்த வினா ஒரு கூட்டலாக உள்ளதா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ரைட். இங்கே தரப்பட்டிருப்பது 106 45 கழிப்படுகின்றது. ஆனால் இரண்டு நிரப்பி முறை மூலம் நாங்கள் கூட்டல் முறையில் தான் நாங்கள் சுருக்கலை மேற்கொள்ள வேண்டும் ரைட். அப்போ முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடு என்னென்னு சொன்னால், இங்கே தரப்பட்ட இந்த விடயத்தை கூட்டல் வடிவமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய ஸ்டெப். எங்களுக்கு கூட்டலாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ரைட். கேள்வியில் கழித்தல் காணப்படுமாக இருந்தால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஸ்டெப் அதை கூட்டலாக மாற்ற வேண்டும் ரைட். இதை எவ்வாறு கூட்டலாக மாற்றலாம்? இங்கே 106 45 கழிப்படுகின்றது. எனவே நாங்கள் 106 சய 45 கூட்டுவதன் மூலம் இதை ஒரு கூட்டல் செயற்பாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ரைட். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது பைனரி காணப்போகின்றோம். இந்த வினாவிலே கேட்கப்பட்ட பெருமானங்களுக்கான பைனரி வடிவத்தை காணப்போகின்றோம். இங்கே உதாரணத்துக்கு நாங்கள் 8 பிட்களை பயன்படுத்துகின்றோம் ரைட். அப்போ முதலில் பைனரி காண வேண்டும் ரைட். பைனரி வடிவம் யார் யாருக்கு பைனரி காணப்போகிறோம் என்று சொன்னால், 106க்கும் 45க்கும் நாங்கள் பைனரியை காண வேணும் 8 பிட்களில் ரைட். 106க்கு பைனரியை கண்டமாக இருந்தால் ரைட், இது 106 பைனரி வடிவமாக காணப்படும். அடுத்து 45 ரைட். இந்த இடத்தில் சிறிய தவறாக மாணவர்கள் யோசிக்கலாம். சய 45 என்று சொல்லி மறைப்பெருமானத்துக்கு நாங்கள் பைனரி வடிவத்தை காண முடியாது. அந்த மறைப்பெருமானத்தை வழங்குவதில் உள்ள குறைபாடு காரணமாகத்தான் இந்த இரண்டின் நிரப்பி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ரைட். எனவே 45க்கு பைனரி வடிவம் கண்டமாக இருந்தால் ரைட், இது 45 பைனரி வடிவம் ரைட். இப்பொழுது நாங்கள் இங்கே கூட்டப்படுகின்ற எண் பெருமானங்களில் 2 பேருக்குமான பைனரி வடிவத்தை நாங்கள் கண்டுகொண்டோம். இதன் பின்னர் எங்களுக்கு இந்த சுருக்கல் செய்கின்ற முறை இரண்டின் நிரப்பி முறை. எனவே இரண்டின் நிரப்பி வடிவத்தை நாங்கள் இந்த 2 பேருக்கும் காணப்போகின்றோம். அப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரைட். யார் யாருக்கு? அப்போ இந்த இடத்துல நாங்கள் கூட்டப்படுகின்ற ஒரு பெருமானம் 106. அந்த 106க்கான டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை காண வேண்டும் ரைட். 106 என்பது சக பெருமானமுடையதால் அதனுடைய பைனரி வடிவம்தான் அதனுடைய டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். 0 1 1 0 1 0 1 0. அதே நேரம் கூட்டப்படுகின்ற அடுத்த பெறுமதி சய 45. அப்போ சய 45க்கு நாங்கள் இரண்டு நிரப்பி காண வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் இந்த பைனரி பெருமானத்தை நிரப்பியாக மாற்றி அதனோடு ஒன்றை கூட்டுவதன் மூலம் இலகுவாக டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் பெறலாம்
ரைட். இந்த பைனரி பெருமானத்தை நாங்கள் நிரப்பியாக மாற்றிவிட்டமாக இருந்தால் 1 1 0 1 0 0 1 0. இங்கே இருக்கின்ற பூஜ்ஜியங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒன்று எல்லாத்துக்கும் பூஜ்ஜியமாக போட்டு இதை நிரப்பியாக மாற்றிக்கொண்டமாக இருந்தால் 45 நிரப்பி வடிவம் இப்போ வந்திருக்குது. இந்த நிரப்பியோடு ஒன்றை கூட்டி விட்டால் இதோட ஒன்றை கூட்டி விட்டமாக இருந்தால் இது 2 நிரப்பி வடிவத்துக்கு வரும். ரைட். இப்போ கூட்டப்பட வேண்டிய 2 எண்களுக்கும் நாங்கள் 2 நிரப்பி வடிவத்தை கண்டுட்டோம். இனி எங்களுடைய செயற்பாட்டுக்கு நாங்கள் வருவோம். இந்த 2 பேரையும் நாங்கள் கூட்ட போகிறோம். ரைட். இப்போ மீண்டும் கூட்டலுக்காக இந்த 2 பேரையும் வடிவாக தானத்துக்கு கீழே தானமாக நாங்கள் எழுதி கொள்வோம். பரீட்சையை பொறுத்த மட்டில் இது எங்களுக்கு தனித்தனிய ஒரு பகுதியாக வினாவப்படலாம். அதாவது உங்களோட தனித்தனிய ஒரு பகுதியாக கேட்கலாம். இதனுடைய பைனரியை காணுங்க, அதுக்கு பிறகு டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை காணுங்க, அதுக்கு பிறகு சுருக்குங்கட்டு கேட்கலாம். அல்லது நேரடியாகவே ஒரு வினாவாக கேட்கலாம், இதனை 2 நிரப்பி முறையில் சுருக்குன்னு சொல்லி. ஸோ எப்படி கேட்டாலும் நாங்கள் இந்த படிமுறைகளைத்தான் நாங்கள் வழங்க போகிறோம். ரைட். இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த 2 நிரப்பி வடிவத்தை எழுதிவிட்டு கூட்டும்போது இங்கே இந்த கூட்டல் அடையாளம் என்பது மிக தெளிவாக காட்டப்பட வேண்டும். பரீட்சையில் இந்த கூட்டல் அடையாளம் இல்லை என்று சொன்னாலே நாங்கள் புள்ளி இழக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதாவது இந்த பரீட்சையில் எக்ஸாமினர் அவர் நோக்கிற விடயம் இது கழித்தல் அல்ல, இங்கே கூட்டலாக நடைபெறுகின்றது என்பதை மாணவர்கள் வழங்கிக் கொள்கிறார்களா என்பதைத்தான் அதிகமாக அங்கே சோதிப்பதாக இந்த வினா அமையும். எனவே இந்த கூட்டல் அடையாளத்தை நாங்கள் தெளிவாக இந்த இடத்துல வழங்கிறோம். இனி கூட்டுவோம். சாதாரணமாக பைனரி கூட்டல் 1 1 3 2 வந்தால் பூஜ்ஜியத்தை போட்டு 1 மிச்சம் 1 1 1 1 2க்கு பூஜ்ஜியத்தை போட்டு 1 மிச்சம் 2க்கு பூஜ்ஜியத்தை போட்டு இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு 1 மிச்சம் வருது. ஆனால் இந்த மிச்சத்தை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. இதை நாங்கள் பொதுவாக மீதியாக வாரதை ஏந்தி என்று சொல்லுவோம், கேரி பிட் என்று சொல்லுவோம். இந்த ஏந்தியை நாங்கள் அடுத்தடுத்த தானத்துக்கு கூட்டி வார நேரத்தில் இங்கே நாங்கள் பயன்படுத்துவது 8 பிட்கள். எனவே 8 பிட்களுக்கு பிறகு 9ஆவதாக ஒரு பிட் வரும் என்று சொன்னால் நாங்கள் அதை அப்படியே விட்டுருவோம். இது பரீட்சையில் பல தடவைகள் கேட்கப்பட்டது விடயம், இந்த ஏந்தி பிட்டுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி. அப்போ ஏந்தி பிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதை புறக்கணித்து விடுவோம். ரைட். இந்த ஏந்தி பிட்டை நாங்கள் மீண்டும் கொண்டு வந்து ஆட் பண்ணுறோம்ல. அதே நேரம் இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சுருக்கலாக இருந்தால் அதில் ஏந்தி பிட்டை நாங்கள் கொண்டு வந்து திரும்ப கூட்டுவோம். ஆனால் இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் இந்த ஏந்தி பிட் புறக்கணிக்கப்படும். ரைட். இப்போ கூட்டல் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் இதற்கான ஆன்சரை வேணும்னு சொன்னால் நாங்கள் சரியான்னு சொல்லி நாங்களே செக் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், 106லேருந்து 45 கழிச்சா எத்தனை வரும்? ரைட். 106ல் 45 போனால் எத்தனை வரும் என்பது இப்போ இந்த தந்த விடையிலிருந்தும் நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அப்போ எங்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பெறுமதி என்னென்னு சொல்லி நாங்கள் வேறு செக் பண்ணி பார்த்தமாக இருந்தால் ரைட் 1 61 எங்களுக்கு வருது. அப்போ 106லேருந்து 45 போனால் 61. அப்போ நாங்கள் செய்த ஆன்சர் சரி என்று சொல்லி நாங்களே இதை செக் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஆனால் என்ன நாங்கள் செக் பண்ணி கொண்டாலும் இந்த அடையாளங்களை சரியான முறையில் நாங்கள் இடலைன்னு சொன்னால் இதுக்கான புள்ளியை நாங்கள் இழந்துருவோம். ரைட். இதே போல் இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் செய்து பார்ப்போம். 2 நிரப்பி முறையை பயன்படுத்தி இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் செய்வோம். ரைட். இப்படி ஒரு வினா இருக்குது, 101 19 சொல்லி. ரைட். அப்போ முதலாவது நாங்கள் நோக்க வேண்டியது இது ஒரு கூட்டலான்னு சொல்லி. ரைட். அப்போ பார்க்குற நேரத்தில் இது கூட்டல் இல்லை. அப்போ எனவே ஃபஸ்ட் ஸ்டெப் நாங்கள் செய்ய வேண்டியது, முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியபடி இதை கூட்டல் வடிவத்துக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். அப்போ எப்படி கூட்டலாக மாற்றலாம்? 101 நாங்கள் கூட்ட வேண்டும் 19. ரைட். இவ்வாறு கூட்டலாக மாற்றிய பின்னர் ரைட் நாங்கள் பைனரி வடிவத்துக்கு போவோம். அப்போ 8 பிட்களில் பைனரியை நாங்கள் காணப்போகிறோம். யார் யாரை காணப்போகிறோம்னு சொன்னால் 101க்கும் 19க்கும் நாங்கள் பைனரியை காணப்போகிறோம். ரைட். இப்போ 101க்கு பைனரியை கண்டமாக இருந்தால் ரைட் இது 101க்கான பைனரியாக இருக்கும்.
ரைட், இது 19க்கான பைனரி பெருமானம். ரைட், அடுத்து நாங்கள் இந்த 2 பேருக்குமான கூட்டப்படுகின்ற 2 பெருமானங்களுக்குமான 2 நிரப்பி வடிவத்தை காணப்போகிறோம். அப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை காணுவோம். ரைட், யார் யார் காணப்போகிறோம்னு சொன்னால் சய 101 101க்கும் சய 19க்கும் நாங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை காணப்போகிறோம். ரைட், இதை நிரப்பியாக மாற்றுவோம். 1 0 0 1 1 0 1 0. இதோட ஒன்றை கூட்டி விட்டால் எங்களுக்கு 2 நிரப்பி வடிவம் கிடைக்கும். ரைட், அதே போல் 19 பைனரிக்குரிய நிரப்பி வந்து 1 1 1 0 1 1 0 1 வரும். 0 0 வரும். இதோட ஒன்றை கூட்டி விட்டால் எங்களுக்கு 0 1 சொல்லி 2 நிரப்பி வடிவம் கிடைக்கும். ரைட், இப்பொழுது இந்த கூட்டப்படுகின்ற 2 எண்களுக்குமான 2 நிரப்பியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சய 101க்கும் சய 19க்குமான 2 நிரப்பி. இனி நாங்கள் எங்களுடைய கூட்டல் பகுதியை செய்வோம். ரைட், அப்போ முதலாவது எண் வந்து சய 101 1 0 0 1 1 0 1 1. அடுத்த எண் வந்து சய 19 1 1 1 0 1 1 0 1. ரைட், இப்பொழுது இதில் முக்கியமான விடயம் இந்த சக அடையாளம். ரைட், இங்கே நடைபெறுவது கூட்டல். எனவே அந்த கூட்டல் அடையாளத்தை போட்டுட்டு இப்போ கூட்டலை மேற்கொள்வோம். 1 3 2க்கு செவரை போட்டு 1 மிச்சம் வருது. ஏந்தியாக 1 வருது. இப்போ 1 3 2க்கு செவரை போட்டு 1 மிச்சம், 2க்கு செவரை போட்டு 1 மிச்சம். இப்போ 3 வந்தால் 1 போட்டு 1 அங்கால போகுது ஏந்தியாக. இப்போ 2 வருது. 0 போட்டு 1 மிச்சம். 2 வந்தால் 0 போட்டு 1 மிச்சம். 2 வந்தால் 0 போட்டு 1 மிச்சம். இப்போ 3 வருது. 3 வந்தால் 1 போட்டு 1 அங்களுக்கு இப்போ மிச்சமாக வருது. ஆனால் இந்த 1 நாங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் ஒன்றும் செய்யலாது. அப்போ இந்த ஏந்தி விட்டம் வந்து நாங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் புறக்கணிப்போம். ரைட், இப்போ மீண்டும் சொல்கிறேன். டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் வந்து ஏந்தி பிட்டுக்கு என்ன நடக்கும் கேட்டால் அது புறக்கணிக்கப்படும். ரைட், புறக்கணித்த பிறகு இப்போ கூட்டல் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் இந்த செய்கையை வந்து வேணுமெண்டா நாங்கள் செய்தது எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ சய 101 சய 19 இந்த கழிச்சா எங்களுக்கு சய 120 என்ற ஆன்சர் வரணும். இப்போ இந்த விட சரிதானான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், பரீட்சையிலையும் வினாவப்பட்டது 2 நிரப்பிய வடிவத்தில் இருக்கிற எண்ணினுடைய தசம பெருமானத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. ரைட், அப்படி கேட்குற நேரத்தில் தெளிவான பதில் நாங்கள் கொடுக்கணும். ரைட், அதாவது எப்படி நாங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட்லேருந்து டெசிமலுக்கு மாற்றுவோம்னு சொன்னால் முதல்ல இடது பக்க முதலாம் பிட்டை நாங்கள் அவதானிப்போம். இந்த இடது பக்க முதலாம் பிட் வந்து 0 இருந்தால் அது நேரன். எனவே நேரன் என்று சொன்னால் அதில் டூஸ் காம்ப்ளிமெண்ட் வடிவம் தான் பைனரி வடிவம். அதே போல் இடது பக்க முதலாம் பிட் வந்து 1 இருந்தால் அது மறையன். எனவே இந்த இருக்கிற டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை வந்து முதல்ல நாங்கள் நிரப்பியாக நாங்கள் மாற்றுவோம். இதனுடைய நிரப்பியை கண்டுபிடிப்போம். நிரப்பி என்று சொன்னால் 1 எல்லாம் 0ம் 0 1ஆக மாற்றி விட்டோம்னா சரி. ரைட், 0 1 1 1 0 1 1 1 மாற்றிட்டு இதோட நாங்கள் 1 கூட்டி விட்டமாக இருந்தால் ரைட் 2 2 2 மிச்சம் 1 1 1 1. ரைட், இப்போ இந்த விடையை பார்த்தீங்கன்னு சொன்னாங்களுக்கு தெரியும் இது வந்து 120. ரைட், அப்போ இது 120 என்று சொன்னால் இந்த இருக்கிற விடை என்ன சய 120. ஆகவே நாங்கள் செய்த இந்த செயற்பாடு வந்து சரின்னு சொல்லி நாங்களே முடிவு பண்ணி கொள்ளலாம். ரைட், அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் வந்து எங்கே மார்க்ஸை இழக்கிறேன்னு சொன்னால் ரைட் அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015 அந்த 16 காலப்பகுதியில் வந்து ஸ்ட்ரக்சர் பகுதியில் வந்து எப்படி ஒரு டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு கேள்வி இருக்கும். ரைட், அந்த நேரத்தில் வந்து பிள்ளைகள் புள்ளிகளை இழந்ததுக்கான காரணங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் அடையாளம் அங்கே தெரியாது. ரைட், அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரைட் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் நாங்கள் கூட்டல் செயற்பாடை தான் மேற்கொள்ள போகிறோம். எனவே அந்த கூட்டப்படும் என்பது புள்ள தெளிவாக விளங்கி கொள்ளுமாக இருந்தால் இதில் வந்து புள்ளி இழக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரைட், இந்த கூட்டலை அடிப்படையாக கொண்டு தான் 2024 ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது 2024 பார்ட் பியில் வந்து 10வது வினாவாக இயக்க முறைமை ஓஎஸ் கேள்வியோட சேர்த்து நம்பர் சிஸ்டம் கேள்வி ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது 10வது வினாவில் பி பகுதி கேள்வியாக. ரைட், அந்த கேள்வி இருக்கா உங்களை ஞாபகப்படுத்தி விடுவேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால்
ரைட், இதுதான் அவங்களோட வினா எப்படி அமைஞ்சதுன்னு சொன்னால், இந்த இருக்கிற 1010 டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை இதோட கூட்டி வார ஏந்தி பிட்டை புறக்கணிச்சா இதில் விட கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த கேள்வியை நிறுவ சொல்லி கேட்டிருந்தாங்க. ரைட், உண்மையிலே நாங்கள் இப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் எவ்வாறு செய்தோம் அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியானது நம்மகிட்ட. சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ முதலாவது கேள்வி உங்களுக்கு செய்து விட்ட கேள்வி, ரைட், 106லிருந்து 45 கழிக்கிறதாக இந்த கேள்வி அமைஞ்சிருந்தது. அப்போ இந்த கேள்விக்கு முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னேன், இதை ஒரு கூட்டலாக மாற்ற வேண்டும். ரைட், இப்போ இதுக்கான டூஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் நாங்கள் காணணும், இதுக்கான டூஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் காணணும். கண்டு ரெண்டையும் கூட்டி விட்டால் சரி. ஆனால் ஒரு நேரெண்ணுக்கு பார்த்தமாக இருந்தால் அந்த பைனரி தான் அதனுடைய டூஸ் காம்ப்ளிமெண்ட். எனவே இந்த இடத்துல நேரெண்ணுக்கு அதோட வடிவம் மாறப்போகிறல்ல, மறையெண்ணுக்கு தான் அதனுடைய பைனரி வடிவம் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாறப்போகுது. ரைட், அதே நேரம் நாங்கள் கூட்டும்போது வரக்கூடிய ஏந்தி பிட்டை என்ன செய்தோம், புறக்கணிக்கிறோம். இந்த விளத்தையும் வடிவாக ஜோதிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியை அத்தனை அப்படியே கேட்டுக்கிறாங்க. என்ன நடக்குது உண்மையில், இந்த இருக்கிற கேள்வியை பார்த்தமாக இருந்தால் 11002 கூட்ட போகின்றோம், 10102. ரைட், இப்போ என்ன செய்வோம், இது நேராக இருக்கிறதால இதில் பைனரி அப்படியே வரும், இது மறையாக இருக்கிறதால இதனுடைய இரண்டின் நிரப்பிக்கு நாங்கள் மாற்ற போகிறோம். ரைட், அப்போ இதை டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக கண்டு இதோட கூட்டுவோம். கூட்டக்குள்ள டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் ஏந்தி பிட் வந்தால், கரி பிட் வந்தால் என்ன செய்வோம், அதை புறக்கணிப்போம். ஸோ அந்த செய்ய நாங்கள் வடிவாக செய்து காட்டினோம்னு சொன்னால் அந்த பகுதிக்கான முழுமையான புள்ளியை நாங்கள் பெறலாம். ரைட், இப்போ இது அலகு 3லிருந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் முறை மூலம் எப்படி சுருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டுக்கிறோம். அலகு 3 நாங்கள் இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது நீண்ட தசம எண்களை எவ்வாறு நாங்கள் வழங்கலாம்னு சொல்லி. ரைட், அந்த நீளும் தசம எண்களை எவ்வாறு நாங்கள் வழங்குறதுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கு பார்த்த விடயத்தில் இந்த விடயத்தில் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய மொபைல் ஆப்பில் அதாவது ஐசிடி வித் கோபி என்ற மொபைல் ஆப்பில் குவெஸ்சன் அண்ட் ஆன்சர் பகுதி இருக்குது. நீங்கள் அதில் உங்களோட வினாக்களை நீங்கள் வழங்கலாம். ஸோ உங்களுக்கான அதுக்கான தெளிவுபடுத்தல் பதில்கள் அதில் போடப்படும். ஓகே, நன்றி.